சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அரசியல்ல ஆசையும் மரிப்பும் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் சீமான சந்திச்சிருக்காரு அப்படின்னு வலைபேச்சு பிஸ்மி கடுமையா விமர்சிச்சிருக்காரு. சமீபத்துல சீமானும் ரஜினிகாந்தும் சந்திச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளா மாறி இருந்துச்சு. ஆனா இதை பத்தி கேட்டபோது இல்ல வேட்டையன் படத்தை பாராட்டி இருந்தாரு, அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு ரஜினி சொல்லி இருந்தாலும் கூட அதை யாராலையுமே ஏத்துக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. சீமான விஜய் ரசிகர்கள் கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சீமானுக்கு எதிர்ப்பும் பல மடங்கு அதிகமாகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கண்டிப்பா தமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதுனாலதான் ரஜினியை சீமான் சந்திச்சிருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் கருத்து முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஏன் சீமான போய் சந்திச்சாரா அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸினுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச நேரத்துல பயங்கரமா விமர்சிச்சவங்கள்ல சீமானும் ஒருத்தர். அதுவும் விமர்சனத்தையும் தாண்டி குடும்பத்தை ரொம்பவே கொச்சப்படுத்தியிருந்தாங்க. டெத் அபியூஸ் கூட கொடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல இவரை போய் எதுக்கு மறுபடியும் ரஜினி சந்திச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்துச்சு. ஆனா அது அவருடைய பெருந்தன்மை அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூட அவருக்கு அரசியல் ஆசை இருக்கு, அதனால தான் சீமான நேர்ல சந்திச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஏற்பாட்டை மீடியேட்டரா இருந்து செஞ்சு வச்சவங்களும் அதே கருத்து தான் சொல்றாங்க அப்படின்னும் பேசப்படுது. இப்படி இருக்கிற நேரத்துல தான் வலைபேச்சு பிஸ்மி ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்காரு.